கடையில் போய் கேட்டிங்கனாலும் சார் புது படம் வந்திருக்கு, இல்லை எவ்வளோ ஓட்டாமல் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் நான் இன்றைக்கும் the only difference between Arjun Dasoட voice and my voice is நிறைய படங்கள் டப்பிங் பண்ணும்போது you any felt like நான் அந்த இடத்துல நடிச்சிருக்கலாம் அப்படின்னு you any felt like இப்போ அந்த டைம்ல வந்து சிடில வரும்போது வேற எங்கேயாவது ரிலீஸ் ஆனது எடுத்துட்டு வந்திருப்பாங்க பட் சம்திங் would happen இல்லையா ஸோ நீங்க அப்படியே அதை வந்து கடந்து வந்தீங்க வாட் ஹேப்பன் அந்த மாதிரி டஃப் தாங்க. ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப டஃப். அதுவும் அந்த ஒரு மார்க்கெட்டை ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த சிடி கடையில் போய் கேட்டிங்கனாலும் சார் புது படம் வந்திருக்கு, இல்லை எவ்வளோ ஓட்டாமல் கொடுப்பாங்க. அது நிறைய நெப்போலியன் சார்லேருந்து சத்யராஜ் சார்லேருந்து இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்கப்பா. முடியல. சரத் சார்லேருந்து எல்லாரும் போய் ஃபைட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதாங்க அது அவன் பண்ணுறான்னா அவன் தெரிஞ்சு தொலைக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆனதுனால உங்களோட அந்த இதில் லைக் தியேட்டரில் வரும்போது உங்களுக்கான அந்த கலெக்ஷனை நிறையா அஃப்கோர்ஸுங்க ஷோர் எஸ். ரெண்டாவது இப்போது ஒரு கல்ச்சர் இப்போது வந்திருக்கு. முன்னெல்லாம் மேகசின்ஸ் வில் புட் கமெண்ட்ஸு, அப்புறம் டிவியில் திரை விமர்சனம் மாதிரி வரும். நான் அதுவே வந்து அபத்தம் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உட்காந்து திரை விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சீன் பிடிக்கல, இல்லை உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிக்கல, நீங்கள் இன்னொருத்தரோட ஃபேன், அதனால் நீங்கள் போட்டு அதை ஏறுன்னு ஏறியிருப்பீங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து இவரோட ஃபேனு, புதுசாக வந்திருக்கிறவரோட ஃபேனு, நாங்கள்லாம் அதை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம். ஆனால் நான் எங்களதில் ஒரு 40-50% என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வித்யா மேடம் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். இப்படி தான் இருந்திருக்கு. அது அபத்தம். இப்போ எலக்ட்ரானிக்ஸு அவன் உட்காந்த உடனே படம் ஃபுல்லாக கூட பார்த்துக்க மாட்டான். மச்சி இந்த சீன் அவ்வளோதான் டுவீல் அப்படின்னு போடுவோம். இதெல்லாம் அதாவது ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் வராருன்னாப்போ இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட தான் சொல்லுவோம், தம்பி ஏன்டா தம்பி இந்த மாதிரி ஷர்ட் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இன்டர்வியூக்கெலாம் வருது இருந்தால் வேறு மாதிரி போட்டுன்னு வரல மேடம் அப்படி சொல்லிடலாம் இல்லையா. ஊரை ஃபுல்லாக கூட்டி ஐயா வந்திருக்கான் பாரு கேவலமாக இன்டர்வியூக்கு வந்துருக்கான். அது ஒருத்தரை டிஃபேம் பண்ணுறது அந்த குறிக்கோள் வந்து தப்பு. இப்போ நாங்களாம் வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸை வந்து அர்ஜுன் தாஸ் நானே ஃபேன், நீங்க என்ன ஃபேன்? நானே ஃபேன் அவனோட வாய்ஸ்க்கு. அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் வந்து we all like oh my god இப்படி ஒரு வாய்ஸ் அப்படிங்க. பட் உங்களோட டைம் பீரியட்லயுமே you had the bass voice அந்த டைம்ல. சோ இப்போ அவர் கூட நீங்க வந்து நடிக்க வர செஞ்சீங்க. பட் உங்க ரெண்டு பேருக்கு வந்து காம்பினேஷன் இல்ல. பட் எப்படி இருந்தது அவர் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். எனக்கு வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் நான் இன்னைக்கும் the only difference between Arjun Dasoட voice and my voice is அர்ஜுன் தாஸ்க்கு நேச்சுரலாகவே அந்த வாய்ஸ் காஃபி கொடுக்குறியா அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து நார்மலாக காஃபி கொடுக்குறியா அதுதான் இருக்கும். பேஸ் ஜாஸ்தி வராது. நான் பேஸ் பேசணுன்னா காலம்புற நான் எப்பயுமே என்னோடய டப்பிங் பேஸ் வேணும்னா மார்னிங் 7 to 11 வச்சுப்பேன். இல்லைன்னா மத்தியானமாக நல்லா தூங்கி வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு வச்சுப்பேன். அப்புறமா தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த பேஸ் தாங்கும். ஏய் அப்படின்னா அந்த ஏய்க்கான கனம் வரும். இல்லைன்னா அப்படின்னு போடும் இல்லையா. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஹை பிட்ச்லாம் போகணுன்னா அந்த பேஸ் சஸ்டெயின் ஆகும் அந்த ஹை பிட்ச்லேயும். அர்ஜுன் தாஸ்க்கு எல்லாம் வந்து நேச்சுரலாக செட் ஆகும் அங்கேயே. அதுதான் அர்ஜுன் தாஸ் சாதாரணமாக இந்த ரூமில் உட்காந்து பேசினார்னா அவரோட வாய்ஸ் வந்து அதிரும். நான் வந்து தூங்கியேந்து வந்து பேசினா தான் அதிரும், இல்லைன்னா வந்து சாதாரணமாக இருக்கும். ஓகே ஓகே. ரீசெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ண ஃபிலிம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணேன் அப்படி அந்தகாரம். அர்ஜுன் தாஸ் எனக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமாம், அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து ஐ ஹேட் சம் ஹெல்த் இஷ்யூ அந்தகாரத்தில். எனக்கு சில ஃபில்லர்ஸ்லாம் ஒரு 30% வரைக்கும் ஃபில்லர்ஸ் அவர் தான் கொடுத்துருக்காரு அந்த படத்தில். எனக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. எனக்கு தெரியும்ல. பட் இது புதுசா இருக்கு சார். நீங்க இவ்வளவு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. பட் இதுதான் சார் எக்ஸ்க்ளூசிவ் கிடைச்சது. அண்ட் நிறைய படங்கள் டப்பிங் பண்ணும்போது எனி ஃபெல்ட் லைக் நான் அந்த இடத்துல நடிச்சிருக்கலாமே
அப்படின்னு எனி ஃபெல்ட் எனி டைம். நிறைய நிறைய என்ன என்ன சொல்ல தெரியல, பட் நிறையா. ஏன்னா எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. அது எக்ஸ்ப்ரெஷன் இருக்காதுன்னா ஒரு மாதிரி டம்மியாக இருக்கும், இல்லை ராங்காக இருக்கும், ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா நீங்க உங்க வாய்ஸ்ல வந்து அந்த வேற அவங்க அதுவும் டேரக்டர் சொல்கிறது தான். அப்போ நான் சொல்லுவேன், ஐயோ எனக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கூடாம்பா, ஏன்ப்பா வரணும்னா வாய்ஸை வச்சு வாத்தியம் வாயை வச்சு வாத்தியம் வாசிக்க வைக்கிறீங்கன்ற இது கலடா பண்ணிட்டு வருவேன். ஓகே. அந்த மாதிரி எந்த டைரக்டர் கலாட்டா பண்ணீங்க? எல்லாரையுமே பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சார் உங்களால ஒருத்தர் கலாட்டா பண்ணிருக்காரு சார். நிறைய சங்கர் சார். நிறைய சங்கர் சார். சங்கர் சார் அவர் இதில் இந்தியன் 2 ஒரு வாட்டி சுஜாத் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம இதும்போது பாய்ஸ்க்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்போல்லாம் ஸ்ட்ரக்சரவங்க பேன் இருப்பேன், ஒரு மாதிரி இருப்பேன். இந்தியன் 2ல் வந்து நடிக்க சொல்லிட்டு டாக்டர் ரோலு, அதில் இந்தியன் நீங்கள் வர சொல்லுங்கள், அவரால் தான் அது தீர்வு கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லணும். என்னமோ தெரில, எனக்கு வந்து அதே மாதிரி அமையிறது, அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அமையிறது. அதுதான் உங்களுக்குனே சார். இதுல கூட உங்க கண்ணுக்குலாம் ஷாட் வைக்கிறாங்க சார். பாரதி ராஜா சார் தான் பண்ணுவார். ஹீரோயின் கால் கோல்ஸ் காமிப்பார், அப்புறம் கை வளையல் காமிப்பார். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஹீரோ மெட்டீரியலா இருக்க வேண்டியது சார். மேபி கண்ணு. அதான் நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. இப்போ வந்து கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு 45லேருந்து 60 வயசுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அதுக்கான ஃபிட்டிங்கான அப்போ இருந்திருக்கணும். நம்ம வரலையே, அதனால். பட் இது என்னென்னா இந்த இதெல்லாம் காமிக்கும்போது ரொம்ப சீரியஸாகவே எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நம்ம என்னடா ஸ்க்ரீனில் இப்படி வரணும்னு நினச்சா வேறு மாதிரி வந்திருக்கேன்னு நான் நினைப்பேன். சங்கர் சார் என்ன சொன்னார் உங்கள் வாய்ஸ் கேட்டு? சங்கர் சார் என்ன டால்பியில் கேட்குற மாதிரி இருக்கும் வாய்ஸ் அப்படின்ட்டு போனார். பீங் ஒரு ப்ரொடியூசரோட சன்னா இருக்கும்போது டிரெக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. இல்லை, நான் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன அப்பாவோட பையன்னு தெரியாது. அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணின்னு வந்திருந்தேன். இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிறது நிறைய. இல்லைங்க, அப்பா அவரோட கிரெடிட் ஃபுல்லாக அவர் ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு. நம்மளால அது எங்கேயும் போய் ஒரு சின்னதாக கேரள கூட வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு ஐ எம் வெரி ஸ்பெசிஃபிக். இந்த ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அப்பா கிட்ட போயிட்டு ஏதாவது சொல்ல? இல்லை, அப்பா ஒரு தடவை கேட்டார், என்ன நடிக்கணுன்ற. அப்பா கவிதாலயில் அப்போது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்பா கேட்டார், என்னவா நடிக்கணும்னு அப்படின்னாரு. காமெடியாக நடிக்கணும் அப்படின்னு. அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்தாரு, ஒரு ஹீரோன்னு சொல்கிறான் நான் பார்த்தியா அப்படின்னாரு. ஹீரோன்னாங்க நான் யூஸ்வலாக சொல்கிறேன், அந்த டென்னிஸ் பாலில் கூட நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன். ஏன்னா பந்து பட்டு நான் பிள்ளைன்னு வலிக்கும். ஹீரோன்னு நடிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்போ சண்டை கண்டை போட்டு அடிச்சான்னு வலிக்கும். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏதோ வந்தோமா, ஏதோ ஒரு சீனை காமெடியாக பண்ணோம் போனோம்னா அப்போ கொஞ்சம் காமெடியாக ஏதானும் எங்கள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பேன், இந்த டீனேஜ் ரேஞ்சுக்கு. அது என்னமோ நான் பெருசாக பழகாங்க எதோ காமெடி நினச்சிட்டு இருந்திருப்பேன் நான் இருக்கும். அதனால் காமெடியானு கேட்டிருப்பேன். சமந்தான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சமந்தா ஓரமாக வச்சுட்டு விஜய் மாமனார்றான்றாங்க. சங்கீதா வீட்டில் என்ன கோச்சுவாங்க. விஜய் மாமனார் சரி, ஓகே. பட் யூ ஆர் a friend, you are best friend. அதாங்க என்னோட தம்பி. அப்புறம் நான் எதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அவருவே நான் அவருக்கு மாமனார்னா என்ன புரியல. எஸ் சார். பிஃபோர் நான் வந்து இதான் பண்ணது அலைப்பா இதை பற்றி. உதயா விஜயோட ஃப்ரெண்டாக பண்ணுறேன். ரஷஸ் வந்து பார்க்குறாரு மணிரத்னம் சார். ஏன்னா அவரோட அசோசியேட் தான் அழகம்பெருமாள் சார். அவங்க தான் இது பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க உதயா. ரஷஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவ்வளோதான், ஒரு 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி போகும்போது பெருமாள்கிட்ட, நடராஜன் சார் அந்த ரோலுக்கு நான் புக் பண்ணிக்கிறேன், நான் அவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த விஜய் ஷாதுன்றது வந்து மணிரத்னம் சாரோட ஒன் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ். அவர் டெல்லிக்காரர். அவர் ஷாதோட விஜயோட இன்னொரு பையன் ஒருத்தர் நடிச்சிருக்கான யார் அப்படின்னு சார், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு அழகு பெருமாள். என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை நடராஜ் சாரோட சன்னா பையன், அவன் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதுனால அவனை நான் இன்னும் லென்த் ஏற்றிருக்கேன் நான் பெருமாள் சொல்லியிருக்கான்.
ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் தான் கொடுத்தோம் முதல்ல, அப்புறமா தான் ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கோம். ஓகே இது பிஸ்தாலையும் நடந்தது இதே மாதிரி. ஓகே, ஒன்று வர சொல்கிறாரு அப்படின்னா பெருமாள் என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா? நாங்களும் கிட்டத்தட்ட வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே வச்சுக்கோங்க. பெருமாள் வந்து போ எங்கள் ஆள் ஒன்று கூப்பிட்றாரு போ அப்படின்னா. நான் சொன்னேன் உங்கள் ஆள் ஒன்று என்னை கூப்பிட்றாரு, ஓகே நடிக்க வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னா போகலாம் அப்படின்னேன். தெரியாதுப்பா நீ போப்பா நீ வா நீ போய் பாரு அப்படின்னு. சரின்ட்டு போயிட்டேன். மறுநாள் மார்னிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயாச்சு. போனால் அவர் உட்காந்துருக்காரு, வர சொன்னார். போனேன். என்னோடது ஃபஸ்ட்டு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டது, சார் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஐ லாஸ்ட் யூ ஒன் கொஷின். அப்படி பார்த்தாரு ஸ்ட்ரேஞ்சாக. நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இவன் கேள்வி. சார் நீங்கள் வர சொன்னீங்கன்னு பெருமாள் டோல்மி மெரிட்டில் என்ன கூப்பிட்டீங்களா இல்லை நடராஜன் சார் சன்னு கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், நோ ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்னார். உன்னை பார்த்து நல்லா இருந்தது கூப்பிட்ருங்க, எவனி ரிசர்வேஷன் அப்படின்னாரு. இல்லை சார் உங்களை சும்மா இப்படி தரிசனம் பண்ணுறதுக்குன்னு வெளில அவ்வளோ க்யூ நிற்குது, நான் ஏதோ ஒரு 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரி தனியாக அப்படின்னா கஷ்டம் சார். இது எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் இது வேணாம் சார், என்னோடய பர்ஃபார்மன்ஸுக்கு இருந்துன்னா கொடுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் கூப்பிட்டேன்னாரு. ஓகே அலைப்பாய்தல் எனக்கு அப்படி தான் ஐ வாஸ் கேஸ்டட் ஆன் தட் ரோல். சின்ன ரோல் தான் பண்ணுவேன்னாரு. ஒரே ஒரு கண்டிஷன், ஐ வாண்ட் டு அப்சர்வ் யூ, ஷேடோ யூ ஒன் யுவர் இது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ வேடிக்கை பார்த்துக்கணும், அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா அப்படின்னா. நீங்கள் சம்பளம் கூட கொடுக்காதீங்க, நான் வேடிக்கை பார்க்கணும். ஏன்னா யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க நம்மளை. சொன்னேனே ப்ரொடியூசரோட சொன்னால் ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சுருவாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா சேர்த்துனாலும் ஒரு ஃபால்ஸ் மதிப்பு தான் இருக்கும். ஐ டோன்ட் மைண்ட் as long as you don't have a shot you come, நீ அப்சர்வ் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. சிரிச்சுனே தான் சொல்லிட்டார். அது சரி, ஒரு 4-5 நாள் போய் அவரோட ஒர்க்லாம் பார்த்துருந்தேன். ஜென்ரலாக ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதாவது அதான் சொல்கிறேன், டெக்னாலஜி யாரும் அடாப்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்தி பொறாமல் ஒன்று வரும். ஆயிடுச்சு இது நமக்கு தோணலையே. ஒரு ஷாட் வச்சுருக்காருங்க, ஒரு ஷாட் விண்டோக்குள்ளேருந்து ஒரு கிரில்லு விண்டோ, அதுக்குள்ளே அந்த கேமரா எப்படி போகும் வருது பாருங்கள் அந்த படம். ரொம்ப எனக்குலாம் சர்ப்ரைஸ். அதெல்லாம் சினிமாவே தெரியாதே, தெரிஞ்சால் நாங்கள் முன்ன பின்ன பார்த்துருந்தா பரவாயில்ல. ஆடா அந்த மனுஷன் எப்படி எடுக்கிறார் ஒரு ஷாட், இப்படிலாம் தான் நம்ம அந்த மாதிரிலாம் தான் ஒரு பெரிய லேர்னிங் அது. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இது சக்கச்ச வந்த வானம் எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தார். ஓகே. அண்ட் அலைப்பாய்தை பண்ணும்போது எல்லாருக்குமே இன்னைக்கு கூட அந்த படம் வந்து எடுக்கவே முடியாது நம்ம லிஸ்ட்லேருந்தே. ஸோ அப்படி ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்களே உங்களை பார்க்கும்போது வா அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆமாம், வாவ் எதுக்கு ஃபீல் ஆகும்னா அப்படி நோஞ்சானா ஒல்லியாக இருப்பேன். நிஜமாக எனக்கு அங்கே பார்க்க மாட்டேன், நல்லா தானடா இருந்திருக்கு, ஏன்னா இப்போ இப்படி இருக்க பூசணியா மாதிரின்னு சொன்னேன். ஓகே. ஸோ எஸ், அண்ட் பிஃபோர் நம்ம வந்து அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நீங்கள் நடிச்ச எல்லா படம் பேரும் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து ரேங்க் பண்ண. சரி, ஃபஸ்ட்டு தெரி. தெரி 2. ஸோ 2ங்க. ஓகே. அடுத்து அலைப்பாய் 4 கொடுத்துக்கிறேன். 4. ஓகே. உதயா. உதயா 5. சரி 5 கொடுத்துட்டீங்க. இல்லை சொல்கிறேன் அதுக்கு ரீசன். ஓகே. லீடர். லீடர்லாம் அதே நீங்கள் 5A அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி 5 கொடுக்க முடியாது சார். 6, 7, 8, 9, 10 அந்த ரேங்கிங். சரி 6. ஓகே. இந்தியன் 2. 7. ஓகே. சிங்கப்பூர் 7. வேறு நம்பர் இல்லை, நல்ல 8. வேற நம்பர் இல்லை, அதனால 8. ஓகே. செக்கச்சிவந்த வானம். ஐயோ நல்ல படங்க அது. நீங்கள் என்ன சார் 1 இருக்கு சார், 3 இருக்கு சார், அப்புறம் வந்து 1, 3, 9 and 10 சார். சரி 9 வச்சுக்கோங்க சார். 9 செக்கச்சிவந்த வானம் சார். இது வேறு நீங்கள் மேலே இருக்கலாம் எடுத்துட்டீங்க. சொல்ல சார், நீங்க தான் சார். நீங்கள் இது 3A அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வர முடியும் சார். சார் துணிவு சார்.
சார் நீங்கள் 3 வேணும், 3.1 அந்த மாதிரி அப்படிலாம் முடியாது சார். இப்போ 3 துணிவு கொடுத்துலாமா சார்? 3 கொடுங்க. ஷியோர்ல சார்? யா கொடுக்கலாம், கண்டிப்பாக இப்போ கொடுக்கலாம். 3 வரை துணிவு கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்க ஜனநாயகன் சார். ஐயோ சார் ஜனநாயகன் இருக்கு. ஓகே 1 வச்சுக்கோங்க. 1 சார். ஆமா. இப்போ நீங்க மாட்டுவீங்க சார். அந்தகாரம் சார். அதான் அப்பயே சொல்லிட்டேன் 1. 10 அது அப்ப சார். இது 10 சார். இப்போ நீங்க அந்தகாரம் 10க்கு போயிடுச்சு சார். இல்லை அப்போ ரீஷெடியூல் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது சார். இப்போ அந்தகாரம் 10க்கு சரி. வேணா 1 மாத்தினா எது சார் மாத்துறீங்க? 2ஆம் நம்பர் என்ன கொடுத்தா தெரிய கொடுத்தேன்னா ஆமா சார். எல்லாத்தையும் 1 இப்படி எடுத்துக்கோங்க. அப்படி மாத்திடணுமா சார் நான்? மாற்றினீங்கன்னா 2ஆம் நம்பர் இது கொடுங்க அந்தகாரத்துக்கு, ஓகே சார். 3ஆம் நம்பர் தெறிக்கு கொடுங்க. ஓகே சார். அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியே மாத்திடலாம் சார். துணிவு அப்ப 4 5 வந்து போயிடுச்சு. நீங்கள் 1 அப்படின்னு ஒரே எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போடலாம் சார். ஆமாம். ஆனா அது பிளைண்ட் ட்ராக்கிங் வராதே சார். 1 A B C D அப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1.1 1.2 போட்டிங்கன்னா அது நியூவர்ஸாக போயிட்டே இருக்கலாம். இன்ஃபினைட். சார் துணிவுல வந்து யூ டிட் a role. How was that? 3 hours தான் மொத்த ஷூட். லெஸ் தென் 5 hours ஆஃப் இன்க்ளூடிங் மை ட்ராவல் சொல்கிறேன். இங்கே தான் ஓஎம்ஆரில் நடந்தது. அந்த ட்ரெஸ்ஸு வரத்துக்கு ஒரு 1/2 hour லேட் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே. அதனால் அந்த ஒரு இது இல்லைன்னா 2.5 hours 2 hours வேலை முடிஞ்சிருக்கும். டக்குன்னு ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து நான் டைலாக் என்ன மனப்பாடம்லாம் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் சினிமா முடிக்க மாட்டீங்க. ஒரே பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா காலி நான். ஓகே. நான்லாம் தானே ஒழுங்காக ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணிடலாம். இல்லை துணிவை பொறுத்த வரைக்கும் 3 hours மாஸ் ஹீட் மேட் மீ ட்ராவல் ஆல்மோஸ்ட் ஃபுல் மூவியில் இருப்பேன் நான். அதில் எனக்கே ஆச்சரியம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதில் வந்து சரிதாப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அது ஒரு டைலாகும், எனக்கு அப்போ எப்படி சொன்னார் அப்படின்ற ரேஞ்சு அதுவும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஓகே. நைஸ். தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகேன் H. Vinod. எஸ். அவர் தான் சார் உங்களை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அது ஏன் என்ன அந்த மாதிரி பிடிச்சதுன்னு தெரில. வலிமையிலையும் கேம் மீ அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 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 கேரக்டருக்கு என் ஃபேஸ் சூட் ஆகாதுன்னு நானே சொன்னேன். ஓ ஓகே ஓகே. எந்த வந்து மோர் ஒரு எஜுகேட்டட் லுக்கான ஃபேஸாக இருக்குது, அது அவருக்கும் தெரியும். இல்லை சார் நான் ஐ ஹேட் மை டவுட் ஆன் தட். பட் அட்லீஸ்ட் இந்த லாங்குவேஜ் வந்துடும். சென்னை தமிழ் பேசணும் அதில் ஃபுல்லாக. என்ன மாதிரி எப்படிங்கிற ரேஜ் இதை பேசணும் அது வந்துடும். பட் இந்த ஃபேஸை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே இருக்கலாம். இல்லை சமந்தா ஃபாதரும் இந்த மாதிரி பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட்டு ஃபேஸை நீங்கள் இந்த மூஞ்சியை போய் சமந்தா ஃபாதர் அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப அதில் வந்து அப்படி இருப்பீங்க சார். இல்லை அது அந்த மாதிரி என்ன சொன்னேன், எனக்கு 2 பொண்ணுன்றப்போ ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் டுடே. ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கெத்துன்றது கிடையாது. முதல்ல அசஸ் பண்ணுவேன் அந்த பையனை. பொண்ணு அசஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. பொண்ணு வந்து பிளைண்டாக தேல் டேக் அ கால். பட் நம்மன்னா அந்த குழந்தைக்கு எது நல்லது கெட்டது நம்ம டிசைட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ தட் மேட்டர்ஸ் அ லாட். So yes sir, thank you so much. I think நீங்கள் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான். அண்ட் வந்து யூ ஆர் கிவிங் plenty of interviews. பட் அதெல்லாம் தாண்டி we spoke many things. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. Thank you so much for your time. And எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் you have only good wishes and உங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான். Thank you. Wish you more and more success. Thank you so much for your time sir. Thank you very much. நேயர்களுக்கு என்னோட பணிவான ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. எல்லாரும் எந்த படமாக இருந்தாலும் இன்க்ளூடிங் இப்போ ஜனநாயகம் தியேட்டரில் போய் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து நீங்கள் தனியாக மொபைலில் பார்த்தாலோ இல்லை வீட்டில் உட்காந்து பார்த்தாலோ கிடைக்காது. இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். போய் பாருங்க. நான் நேற்று பார்த்தேன், வேறு மாதிரி இருக்குது படம். ஒன்று அதாவது சும்மா ஏதோ நான் நடிச்சிருக்கேன் இந்த படம் அதனால் நல்லா இருக்குன்ற அந்த கமெண்ட்டுக்காக நான் சொல்ல. தியேட்டரில் போய் பாருங்கள். எந்த படமாக இருந்தாலுமே போய் தியேட்டரில் போய் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்களேன். இதில் என்ன நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு தானே. தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் அப்படி தான் பண்ணுறாங்க.
ரொம்ப பிரமாதமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்டு நிறைய படங்கள் அன்னோட்டிசபிளாக போயிடுறது. நீங்கள் மொபைல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா நிறைய நல்ல படங்கள் காணாமல் போயிடுறது. தேட்டருக்கே வரலைன்னா தேட்டருக்காரெல்லாம் என்ன பண்ணுவா பாவம் சொல்லுங்கள். ஸோ தேவ் ஆல்சோ இன்வெஸ்டட் அண்ட் தே டூ இன்வெஸ்ட், கீப் இன்வெஸ்டிங் ஆல்சோ. பாருங்கள், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பாப்கார்ன் சாப்பிட்றதுல ஆரம்பித்து படம் நல்லா இருக்குன்னு கை தட்டிட்டு வெளில வர வரைக்கும். நேற்று இந்த சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், சில குழந்தையெல்லாம் அழுதுண்டே வரான். இல்லை நிஜமாக சொல்கிறேன். Yes, அது of course. ஏதோ கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, சிரமமாக இருந்தது அவங்களாம் நம்ம பார்க்கும்போது. சார் நான்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு தாரையா கொட்டும் சார் மூஞ்சில அப்படி இருந்து ஐ இன்வெஸ்ட். எனிவேஸ் மை ரிக்வெஸ்ட் இஸ் திஸ் அண்ட் டிஸ்கரேஜ் பைரசி. வணக்கம் நேயர்களே, ஹேண்ட்ஸ் அண்ட் ஆர்ட் சினிமாஸ் இதுக்காக நான் குமார் நடராஜன் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஜனநாயகன் பற்றி ஆரம்பித்து நாங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கோம். லொடன்னு நான் பேசியிருக்கேன்னா எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு என்னவோ என்கரேஜ் பண்ணி பாருங்கள். இதை தேட்டரில் போய் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் டிவியில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், வாடவர். பட் சினிமாஸை தேட்டரில் தான் போய் பார்க்கணும், போய் பாருங்கள். ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் இந்த சேனல் மேலும் சிறப்பாக வளரணும். ஒரு சினிமா அப்படின்ற ஒரு ஆங்கிளை எடுத்து அதுக்கான இன்டர்வியூவாக இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பல ஆங்கிளில் எஜுகேஷன், சொசைட்டி அண்ட் பக்தி இதெல்லாத்தையும் அவங்க எடுத்துன்னு வந்து அந்தந்த விங்கியும் வந்து தே ஹேவ் டு ஃபோக்கஸ் அண்ட் க்ரோ இன் தட் அண்ட் மேக் இட் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் சேனல். ஒரு பெரிய நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு நல்ல யூடியூப் சேனல் ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துருக்குன்றது வரணும். அதுக்கான என்னுடைய பரிபூர்ண ப்ரேயர்ஸ்.